திமுகவுக்கு இப்ப வந்து சேர்ந்திருக்க பன்னீர்செல்வம் அவருக்கு கிட்டத்தட்ட 5 சீட்டுகள். ஆனா, மதுரையிலேயே பிறந்து வளர்ந்திருக்க எனக்கு, அதாவது மு.க. ஸ்டாலின் அவருடைய அண்ணனான மு.க. அழகிரி அவருக்கு 1 சீட்டு கூட இல்லையா அப்படின்னு இப்ப மு.க. அழகிரி கடுமையான அதிருப்தியில அவர் இருக்காரு. இதன் காரணமாக திமுக கட்சியை விட்டு இப்ப இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி அவரு வெளிய போறது மட்டும் இல்லாம, அப்படியே நேர் எதிர்மாறாக எடப்பாடி பழனிசாமி அவர் கூட இந்த எலெக்ஷன்ல இப்ப மு.க. அழகிரி அவர் கை கோர்க்க போறாரு, அதிமுகவுக்கு உள்ள சேர போறாரு அப்படின்னு சற்றே நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு பரபரப்பான திடுக்கிடும் தகவல்கள் தற்போது மதுரையில் இருந்து இப்ப வெளியே வந்த வண்ணம் இருக்கு. இந்த தகவல் இப்ப பிரேக்கிங் நியூஸாக வெளியே தெரிய வர ஆரம்பிச்சிட்டு இருக்கு. ஸோ அப்படி மு.க. அழகிரி அவருடைய தம்பி தான் ஸ்டாலின். அவர்கிட்ட என்ன டிமாண்ட் அவர் வச்சாரு அழகிரி? எதை மு.க. ஸ்டாலின் அவர் முடியாது அப்படின்னு மறுத்திருக்காரு. எதுக்காக இப்ப அழகிரி அவர் அதிமுக எடப்பாடி அவர் கூட மு.க. அழகிரி அவர் சேர போறாரு அப்படிங்கிற முக்கியமான பரபரப்பான தகவல்கள் இப்ப வெளிவந்த வண்ணம் இருக்கு. ஸோ அது எல்லாத்த பத்தியும் இப்ப டீட்டெயிலா இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ கருணாநிதி அவர் இருந்த வரைக்கும் மு.க. அழகிரி தன்னுடைய மூத்த மகனான மு.க. அழகிரி அவருக்கு கம்ப்ளீட்டாக தமிழகம், தென் தமிழகம் அது எல்லாத்தையுமே தாரை வார்த்து கொடுத்துருந்தாரு கருணாநிதி அவர்கள். அதே போல் கனிமொழி அவங்களுக்கு கொஞ்சம் தூத்துக்குடி பக்கம், அதுக்கப்புறமா ஸ்டாலின் அவருக்கு சென்னை பகுதி, இப்படி தமிழகத்தை நிறைய இடத்துல கூறு போட்டு கருணாநிதி அவருடைய ஒவ்வொரு குடும்பத்தார்கள் எல்லாருக்குமே பிரித்து பிரித்து தமிழகத்தை அவர் கொடுத்துருந்தாரு. இப்படி இருக்க கருணாநிதி அவர் மறைந்து போனதுக்கு அப்புறமா கம்ப்ளீட்டாக திமுக கட்சியை ஸ்டாலின் அவர் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு உள்ள எடுத்துக்கிட்டாரு. ஸோ இதை பெருசாக அழகிரி அவர் எடுத்துக்கல. ஆனாலுமே மதுரை, அதுக்கப்புறமா தென் தமிழகம் இது எல்லாத்தையுமே தொடர்ந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு உள்ள வச்சுக்கணும் அப்படின்னு அழகிரி அவர் எவ்வளவோ முயற்சி பண்ணார். ஆனால் அது அழகிரி அவரால் முடியல. அட்லீஸ்ட் நம்ம இருக்கிற இந்த மதுரையில் இருக்கிற அந்த தொகுதிகள் அது வரைக்குமாவது மதுரை அந்த டிஸ்ட்ரிக்டை மட்டுமாவது தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு உள்ள வச்சுக்கணும் அப்படின்னு அழகிரி அவர் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் இப்போ வரைக்கும் அழகிரி அவருடைய ஆதரவாளர்கள் அப்படின்னு யாருக்குமே மதுரையில் பெருசாக அங்கீகாரம் கிடைக்காம தான் இப்போவும் இன்னமும் இருக்குது. ஸோ இதனால் இப்போ நடக்க போகிற இந்த 2026 எலெக்ஷனில் தன்னுடைய ஆதரவாளர்கள் அவங்க எல்லாருக்குமே மதுரை தொகுதி கம்ப்ளீட்டாக என்னுடைய ஆதரவாளர்கள் அவங்க எல்லாருக்கும் தான் சீட்டு தரணும் அப்படின்னு அழகிரி சமீபத்தில் ஸ்டாலின் அவருக்கு இந்த ரிக்வஸ்ட்டை அழகிரி அவர் கேட்குறாரு. அதாவது கடந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் பார்த்தீங்கன்னா அழகிரி ஸ்டாலின் 2 பேருமே சந்திக்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட நிறைய பேரை அழகிரி அவருடைய ஆதரவாளர்கள் அவங்க எல்லாரையுமே திமுகவில் அழகிரி அவர் இணைக்கிறாரு. அதே போல் வரக்கூடிய இந்த எலெக்ஷனில் இவங்க எல்லாருக்குமே மதுரை பகுதியில் என்னுடைய ஆதரவாளர்கள் அவங்களுக்கு மட்டும்தான் எம்எல்ஏ சீட்டு தரணும் திமுக கட்சி சார்பாக அப்படின்னு அப்போவே இந்த வாக்குறுதி கிடுக்கு பிடிய ஸ்டாலின் அவர்கிட்ட இருந்து அழகிரி வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட 10 மாதத்துக்கு முன்னாடியே இந்த பேச்சுவார்த்தையும் நடந்திருக்கு. அழகிரி இந்த வாக்குறுதியும் ஸ்டாலின் அவர்கிட்ட இருந்து வாங்கியிருக்காரு. ஆனால் இப்போ ஸ்டாலின் அவர் இருக்கிற மனநிலை, விஜய் கட்சி துவங்கினது, இந்த பக்கம் அதிமுக என்டிஏ கூட்டணி வளர்ந்துக்கிட்டு வர்றது, இந்த எல்லா சூழ்நிலையும் தான் இப்போ சமாளிக்க முடியாமல் திக்குமுக்கு ஆடி போயிருக்க ஸ்டாலின் அவர்கள் இப்போ பன்னீர்செல்வம் திமுகவில் அவர் இணைஞ்சதை தொடர்ந்து பன்னீர்செல்வம் அவருடைய ஆதரவாளர்களுக்கு இப்போ மதுரை பகுதி, அதுக்கப்புறமா தேனி, ராமநாதபுரம் இந்த பகுதிகள் எல்லா பகுதியிலும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 5 சீட்டு வரைக்கும் பன்னீர்செல்வம் அவருக்கு தரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி திமுக உள்ள இப்ப முந்தா நேத்து உள்ள வரப்போறாரு அப்படிங்கிறது இன்னும் கன்ஃபார்ம் கூட ஆகல. ஆனாலுமே அதுக்குள்ள மதுரை பகுதிகளில் ஒரு 2 தொகுதி பன்னீர்செல்வம் அவருக்கு ஒதுக்கப்படலாம், அவருக்கு தரப்படலாம் அப்படிங்கிற பேச்சுவார்த்தையும் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. அதே போல பன்னீர்செல்வம் அவருக்கு கிட்டத்தட்ட 5 சீட்டு வரைக்கும் ஸ்டாலின் அவர் தர முடிவு எடுத்திருக்காரு அப்படிங்கிற தகவல்களும் வெளியாகிட்டு வருது. ஆனால் கிட்டத்தட்ட 10 மாதத்துக்கு முன்னாடியே அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்காரு அழகிரி ஸ்டாலின் அவர்கிட்ட. என்னுடைய ஆதரவாளர்கள் மதுரைக்குள்ளே எத்தனை தொகுதி இருக்கோ அத்தனை தொகுதிக்கும் என்னுடைய ஆதரவாளர்கள் அவங்களுக்கு தான் சீட்டு தரணும். ஏன்னா அப்போ இருந்து இப்போ வரைக்கும் எப்பயுமே அழகிரி அவர் தான் நேரடியாக களத்தில் எம்எல்ஏவாக நிற்கணும் அப்படின்னு அவர் விருப்பப்பட்டதில் அதுக்கு நேர்மாறாக தன்னுடைய ஆதரவாளர்கள் அவங்கள தான் நிப்பாட்டி ஜெயிக்க வச்சு பார்த்துருக்காரு அழகிரி. ஆனால் ஸ்டாலின் அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எலெக்ஷன் நெருங்குற இந்த நேரத்தில் அழகிரி அவருடைய ஆதரவாளர்கள் யாருக்குமே சீட்டு கிடையாது அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டுக்கு தான் இப்போ ஸ்டாலின் அவர் வந்திருக்காரு. அதுக்கு நேர்மாறாக
கூட்டணி கட்சியில இருக்கிறவங்க முக்கியமா ஓ. பன்னீர்செல்வம், அதுக்கப்புறமா காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை இப்படி நெறைய பேர் எல்லாருக்குமே ஒவ்வொரு சீட்டு மதுரை தொகுதிய பொறுத்தவரைக்கும் தர வேண்டிய அந்த கட்டாயத்துக்கு ஸ்டாலின் அவர் தரப்பட்டிருக்காரு. அதனால வழக்கம் போல போன வருஷம் போலவே இந்த வருஷமும் ஸ்டாலின் அவரு அழகிரி அவருக்கு எந்த சீட்டும் அவருடைய ஆதரவாளர்கள் யாருக்குமே மதுரையில எந்த சீட்டும் இல்ல அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டுக்கு தான் இப்ப ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்காரு. ஸோ, இதனால ரொம்பவே கடுப்பாகி உச்சக்கட்ட கோவத்தில இருக்காரு அழகிரி. ஏன்னா, அவருடைய அப்பா கருணாநிதி அவர் இருந்த வரைக்கும் அழகிரிய எம்பி வரைக்கும் ஆக்கி டெல்லி வரைக்குமே கொண்டு போனாரு கருணாநிதி. ஆனா, இப்ப ஸ்டாலின் அவருடைய கைக்கு கட்சி போனதுக்கு அப்புறமா தன்னுடைய அங்கீகாரம், தன்னுடைய அந்த அதிகாரம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா திமுக கட்சிக்கு உள்ள குறைஞ்சுக்கிட்டே வரத கண்கூட பார்த்துக்கிட்டு வராரு அழகிரி. பத்தாக்குறைக்கு அழகிரி அவருடைய மகனும் எலெக்ஷன்ல நிக்கிற மாதிரியோ, இல்ல கட்சிக்காக போராடுற மாதிரியான ஒரு நிலைமையில அவரு இல்ல. அவரு எந்நேரமும் படுக்கையாக இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட்டாக தான் அழகிரி அவருடைய மகனும் இருக்காரு. அப்படிங்கிறதால அழகிரி அவருடைய மகனை நம்புறத விட அவருடைய ஆதரவாளர்களை முழுக்க முழுக்க நம்புறாரு அழகிரி. ஆனா அந்த ஆதரவாளர்கள் அவங்களுக்கும் சீட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஸ்டாலின் அவரு சீட்டு தர மறுக்கிறாரு. இதனால வேற வழி இல்லாம ஸ்டாலின் கண் கூட தன்னை நல்லா ஏமாத்துறாரு அப்படிங்கிறது நல்லா தெரியுது. இதனால தொடர்ந்து நம்ம யாருமே திமுக கூட இனி பயணிக்க வேண்டாம் அப்படிங்கிற முடிவை தற்போது அழகிரி அவர்கள் எடுத்திருக்கிறதா தெரிய வந்திருக்கு. ஸோ இதன் காரணமாக தான் பார்த்தீங்கன்னா நேற்று அழகிரி அவருடைய ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டாக கடந்த பல வருஷமா அழகிரி அவர் கூடவே மதுரையிலே இருந்த 2 முக்கியமான நபர்கள் அவங்க எல்லாருமே எடப்பாடி அவரை நேரடியாக பார்த்து அதிமுக கட்சிக்கு உள்ள போய் இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்க மட்டும் கிடையாது. இன்னும் அடுத்தடுத்த நாட்களில் மதுரையை பொறுத்த வரைக்கும் அழகிரி அவங்களுடைய ஒரு சில முக்கியமான ஆட்கள் எல்லாருமே நேரடியாக அதிமுக கட்சிக்கு உள்ளே போய் இணைய போகிறாங்க அப்படிங்கிற தகவல்களும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதனால் நேரடியாக ஓ. பன்னீர்செல்வம், அதாவது இப்போ வந்த ஓ. பன்னீர்செல்வம் அவருக்கு நீ மதுரையில் சீட்டு கொடுப்ப, மதுரையிலேயே பிறந்து வளர்ந்து திமுக கட்சியை மதுரையில் வளர்த்த எனக்கு நீ சீட்டு தரமாட்டியா, அப்படின்னா நான் திமுகவை விட்டு வெளியே போறேன்டா அப்படிங்கிற மாதிரி இப்போ ஸ்டாலின் அவருக்கு எதிர்பார்க்காத மிகப்பெரிய ஒரு ஹார்ட் அட்டாக் அதிர்ச்சியே அழகிரி அவருக்கு கொடுத்துருக்காரு. ஸோ இதன் காரணமாக இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அழகிரி டைரக்டாக அவர் அடுத்த கட்டமாக அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர் கூட போய் கை கோர்க்க போகிறது மட்டும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக அதிமுக அவங்களுக்கு ஆதரவாக மதுரை பகுதி அந்த பகுதியில் மட்டும் அழகிரி அவர் பிரச்சாரமும் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இதன் மூலிமா ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் அதிமுகவில் இருந்த ஓ. பன்னீர்செல்வம் அவரை நம்ம திமுகவுக்கு உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டோம் அப்படின்னு பெருமையாக பேசிக்கிட்டு பெருமையாக நினச்சிக்கிட்டு இருந்த ஸ்டாலின் அவருக்கு அடுத்த ஒரு 2 நாட்கள்லேயே தன்னுடைய அண்ணனான அழகிரி இப்போ திமுக கட்சியை விட்டு எதிர்க்கட்சியாக இருக்கிற அதிமுக அந்த கட்சிக்கு உள்ளே போய் திமுக கட்சியை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு நபராக மாறப்போறாரு அப்படிங்கிறது ஸ்டாலின் அவருக்கு இது ரொம்ப பெரிய ஒரு பேர் இடியாக தான் விழப்போகுது. ஸோ இது மட்டும் கம்ப்ளீட்டாக நடந்துருச்சு அப்படின்னா திமுக கட்சியை பற்றி தன்னுடைய அண்ணனே கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசினா நிச்சயமாக மதுரை பகுதியில் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலேயே ஸ்டாலின் அவருக்கு ஒரு ஓட்டு விழாது. ஏன்னா சொந்த அண்ணனையே ஏமாத்துறேன் நீ, அப்படின்னா எங்கள் தமிழக மக்களுக்கு மட்டும் என்ன பண்ணிட போற அப்படின்னு இந்த விஷயத்த சொல்லியே எதிர்கட்சிகள் எல்லாருமே ஸ்டாலின் அவருக்கு எதிராக பயங்கரமான பிரச்சாரம் பண்ணுறதுக்கு தான் இதன் மூலியமாக வாய்ப்பு உருவாகும். ஸோ அதனால் அழகிரியை நிச்சயமாக அதிமுகவுக்கு உள்ள விட்டுடக்கூடாது அப்படிங்கிறதுல ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப கவனமாக கண்டிப்பாக இருப்பார். ஆனால் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2-3 பேர் அழகிரி அவருடைய ஆதரவாளர்கள் அதிமுக கட்சிக்கு உள்ள இணைஞ்சிட்டாங்க. ஸோ இதனால் அடுத்து இன்னும் ஒரு சில நாட்களில் அழகிரி அவருமே கூட எடப்பாடி அவரை பார்த்து அதிமுக கட்சிக்கு உள்ள இணைய போகிறது மட்டும் இல்லாமல் அதிமுகவுக்கு ஆதரவாகும் அழகிரி மதுரை பகுதியில் மட்டும் அவர் பிரச்சாரம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இப்போ உருவாகியிருக்கு. ஸோ இது நிச்சயமாக திமுக அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷனில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவான விஷயமாக தான் பார்க்கப்படுது. ஸோ நீங்கள் அழகிரி அதிமுக கூட இணையத்துக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த தருணத்தை பற்றி, இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.